வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. காலத்தின் சக்கரம் இப்போது ஒரு பயங்கரமான வேகத்தில் சுழலத் தொடங்கிவிட்டது. இதுவரை உங்களை எள்ளி நகையாடியவர்கள் யார்? இவன் அவ்வளவுதான், இவனால் இனி எழுந்திருக்க முடியாது என்று குழி தோண்டி புதைக்க நினைத்தவர்கள் யார்? அந்த புதைகுழியையே ஒரு சுரங்கப்பாதையாக மாற்றி நீங்கள் வெளியே வரப்போகும் மாதம் இந்த ஏப்ரல். புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்பது பழமொழி. விருச்சிக ராசியே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், அடங்கி போயிருந்தீர்கள். ஆனால் அது உங்கள் பலவீனம் அல்ல, அது நீங்கள் உங்கள் ஆயுதங்களை தீட்டிக் கொண்டிருந்த காலம். இப்போது அந்த ஆயுதங்களை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை சிலையாக மாற்ற நினைத்தார். முதல் பாறை உளியடியை தாங்க முடியாமல் உடைந்து சிதறியது. ஆனால் இரண்டாவது பாறை எவ்வளவு வலி இருந்தாலும் இரத்தம் சொட்ட சொட்ட பொறுத்து கொண்டது. இன்று அந்த பாறைதான் கருவறையில் தெய்வமாக வீற்றிருக்கிறது. விருச்சிக ராசியே, நீங்கள் பட்ட வலிகள் உங்களை தெய்வமாக மாற்றப் போகும் காலம் இது. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல, இது விருச்சிக ராசியின் மறுபிறவி. பொறுத்தது போதும், பொங்கி எழு என்று சொல்வார்களே, அது உங்கள் வாழ்க்கையில் இப்போது நிஜமாக போகிறது. உங்களை மிதித்தவர்கள் உங்கள் காலடியில் தஞ்சம் புகப் போகிறார்கள். இது பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத நீதி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போது உச்சம் பெறுகிறார். இரத்தமும் சதையுமான உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உங்கள் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வது போல உணர்வீர்கள். எதற்கும் அஞ்சாத உங்கள் குணம் இப்போது உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்கள் முதுகுக்கு பின்னால் ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். வேலியே பயிரை மேய்ந்தாலும் அந்த வேலியையே தீயாக மாற்றி எரிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னே மண்டியிடுவார்கள். ஒரு சிங்கம் 2 அடி பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, இரையை இன்னும் சரியாக வேட்டையாடுவதற்காக. விருச்சிக ராசியே, கடந்த சில காலங்களாக நீங்கள் இழந்த இடங்கள், பதவிகள், கௌரவம் என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்களிடம் வந்து சேரப்போகிறது. இது ஒரு ராஜதந்திர வெற்றி. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மந்தமான காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. இப்போது உங்களுக்கான யோக காற்று பலமாக வீசுகிறது. புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இதுவே மிகச்சிறந்த தருணம். பணப்பற்றாக்குறையால் உங்கள் தன்மானத்தை நீங்கள் அடகு வைத்திருப்பீர்கள். ஒரு 1000 ரூபாய் தரமாட்டாயா என்று நீங்கள் கையேந்திய போது உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் நீங்கள் லட்சங்களில் புரளப்போகும் காலம் இது. வராத கடன்கள் வசூலாகும். உங்கள் வங்கி இருப்பு மளமளவென உயரும். ஒரு வறியவன் தினமும் மரத்தடியில் அமர்ந்து எனக்கு கனி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான். ஆனால் அவன் எழுந்து மரத்தை உழுக்கவில்லை. விருச்சிக ராசியே, நீங்கள் உழைக்க தயங்கியதில்லை, ஆனால் சரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. இதோ கனி நிறைந்த மரம்
உங்கள் கைகளில் விழப்போகிறது. எதிர்பாராத வழியில் ஒரு பூர்வீக சொத்து அல்லது ஒரு பெரிய பணவரவு உங்களை தேடி வரும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று உலகம் சொன்னாலும் உங்கள் நேர்மையான குணத்தால் நீங்கள் சேர்த்த புண்ணியம் இப்போது செல்வமாக மாறப்போகிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் விஸ்வரூப வெற்றி உறுதி. இது வெறும் வார்த்தையல்ல, உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களின் மகா ஆசி. 8ஆம் இடத்து சஞ்சாரங்கள் உங்களுக்கு புதைந்திருந்த ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும். குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்த கசப்பான சம்பவங்கள் மாறும். வீடு என்பது கற்களால் கட்டப்படுவது அல்ல, விட்டு கொடுத்தலால் கட்டப்படுவது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனப்போராட்டங்கள் நீங்கி மீண்டும் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தேடி வரும். அவர்கள் கல்வியிலோ அல்லது துறையிலோ ஒரு சாதனையை புரியும்போது, இது யாருடைய வாரிசு என்று ஊரே வியக்கும். அப்போது உங்கள் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனையும். ஒரு சிற்பி ஒரு பாறையை உடைக்க 100 முறை அடித்தான், உடையவில்லை. 101வது அடியில் உடைந்தது. விருச்சிக ராசியே, உங்கள் கடந்த கால தோல்விகள் அந்த 100 அடிகள். இப்போது நீங்கள் வைக்க போகும் 101வது அடிதான் உங்கள் வெற்றியின் புதிய சரித்திரம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடலில் ஒரு அபரிமிதமான ஆற்றல் தோன்றும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீண்ட நாட்களாக இருந்த வயிற்று உபாதைகள் அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படியே மாயமாய் மறையும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு விசா தொடர்பான தடைகள் நீங்கும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு ஏற்ப கடல் கடந்த பயணங்கள் உங்களுக்கு பெரும் புகழையும் பொருளையும் பெற்றுத்தரும். ஒரு பறவை மரக்கிளையை நம்பி அமர்வதில்லை, தன் சிறகுகளை நம்பி அமர்கிறது. விருச்சிக ராசியே, நீங்கள் இதுவரை மனிதர்களை நம்பினீர்கள். இப்போது உங்கள் உழைப்பை நம்ப தொடங்கிவிட்டீர்கள். உங்கள் சுயபலமே உங்களை சிகரத்திற்கு கொண்டு செல்லும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது. மக்கள் செல்வாக்கு திடீரென உயரும். பொறுத்தார் அரசாழ்வார் என்பதற்கு ஏற்ப உங்கள் பொறுமைக்கு பரிசாக ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் தனித்துவமான திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். ரசிகர்கள் உங்கள் படைப்புகளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த மர்மங்கள் விலகி உங்களுக்கு சாதகமாக முடியும். உண்மை ஒருபோதும் தோற்காது. தர்மத்தின் வழியில் நீங்கள் நின்றதால் அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். வெற்றி என்பது தற்செயலானது அல்ல, அது வெறியால் உருவாக்கப்பட்டது. விருச்சிக ராசியின் வெற்றி வெறி இப்போது உச்சத்தில் இருக்கும். நீங்கள் போடும் ஒவ்வொரு கணக்கும் வெற்றியில் மட்டுமே முடியும். உங்கள் உண்மையான விசுவாசி யார், உங்களுக்கு குழிபறிப்பவர் யார் என்று அடையாளம் காணும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கூட இருந்தே குழிபறிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தானாகவே அப்புறப்படுத்தப்படுவார்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இதில் காயங்கள் படுவது சகஜம். கடந்த கால காயங்கள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தந்தது. இப்போது அந்த பாடங்களை கொண்டு நீங்கள் போர்க்களத்தை ஆளப்போகிறீர்கள். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் மௌனமாக இருங்கள்.
மௌனம் ஒரு கூர்மையான ஆயுதம். மற்றவர்கள் உங்களை தூண்டினாலும் ஒரு புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். அதுவே உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் தரும் மரண அடி. பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம். அவர்களின் ஆலோசனைகள் உங்கள் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த மாதம் பொன் ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், கல்யாண பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் நீண்ட காலம் ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் வேகத்தை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். உங்களை ஒரு ஆளுமையாக மற்றவர்கள் மதிக்கத் தொடங்குவார்கள். மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வீர்கள். அந்த பயணம் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து புதிய உத்வேகத்தை தரும். இயற்கையோடு இணைந்து நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள். ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு காட்டை பற்ற வைக்கும். விருச்சிக ராசியே, உங்கள் மன உறுதி அந்த தீக்குச்சியை போன்றது. உங்கள் வாழ்வில் இருந்த இருளை போக்க ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது துவரை கலந்த உணவை வழங்குங்கள். சேவை செய்வது உங்கள் முன்னோர்களின் சாபத்தை போக்கும். முருகனின் அருள் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கும். உங்கள் வீட்டு வாசலில் தீபமேற்றி குலதெய்வத்தை வரவேற்க தயாராகுங்கள். உங்கள் வீட்டில் இருந்த எதிர்மறை சக்திகள் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும் காலம் இது. மாணவர்கள் கல்வியில் ஒரு புதிய சாதனையை படைப்பார்கள். கற்றோர்க்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் கற்கும் கல்வி உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். போட்டித் தேர்வுகளில் விருச்சிக ராசி மாணவர்கள் இந்த மாதம் முதலிடம் பிடிப்பார்கள். உங்கள் அயராத உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரும். திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வீரமும் விவேகமும் கொண்ட வரன் அமையும். விதி வலியது என்பார்கள். ஆனால் உங்கள் மதி இப்போது விதியை வெல்லும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான மாதம். உங்கள் காதலுக்கு குடும்பத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். திருமண பேச்சுக்கள் திடீரென முடிவாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த மர்மமான சிக்கல்கள் சட்டப்படி தீரும். நியாயம் எப்போதும் வெல்லும். இழந்த கௌரவத்தை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். உப்பு திஞ்சவன் தண்ணீர் குடிப்பான். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தங்கள் செயலுக்கான பலனை இந்த மாதம் அனுபவிப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள். நீங்கள் அமைதியாக வேடிக்கை பாருங்கள். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படுவது சாவதற்கு அல்ல, ஒரு ஆலமரமாக வளர்வதற்கு. விருச்சிக ராசியே, நீங்கள் புதைக்கப்பட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிவிட்டீர்கள். ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பாதியில் புதிய தொழில் முயற்சிகள் லாபத்தை தரும். பழைய முதலீடுகள் இப்போது கை கொடுக்கும். கடன் கொடுத்தவர்கள் ஓடி வந்து பணத்தை தருவார்கள். கடன்பட்டார் நெஞ்சம் என்ற நிலை மாறி இப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு உயருவீர்கள். தலை நிமிர்ந்து நடங்கள். உங்கள் ராசியின் வீரம் இப்போது உங்கள் கண்களில் தெரியும். காலம் உங்கள் பக்கம் சாய்ந்துவிட்டது. இந்த உலகம் உங்களை ஒரு கிங்மேக்கராக பார்க்கும். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் உங்கள் வெற்றி கிரீடத்தின் வைரங்களாக மாறும். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும்
எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. எண்ணம் போல் வாழ்வு. உங்கள் எண்ணம் இப்போது வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். இதுவரை யாரும் சொல்லாத உங்கள் வாழ்க்கையின் உண்மையான ரகசியங்களை நான் இங்கே பகிர்ந்துள்ளேன். இது வெறும் கணிப்பு அல்ல, இது உங்கள் வாழ்வின் தீர்ப்பு. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்வின் திருப்புமுனை மாதம். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். இயற்கை உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக ஜொலிப்பதை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாறாக மாறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். ஒரு வீரமான செய்தியை பரப்புவது ஒரு பெரிய கடமை. அடுத்த மாதம் இன்னும் ஒரு அதிரடியான த்ரில்லான கணிப்புகளோடு நான் உங்களை சந்திக்க வருகிறேன். நம் சேனல் உங்கள் வெற்றிக்கான ஒரு கவசம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் உரக்க சொல்லுங்கள். விதியை மதியால் வெல்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.